சூப்பர் மருதாணி பாட்டி. அம்மாடி, ஹனிமூன்ல இதான் அவன் உனக்கு கொடுக்காம இருக்கணும்னா இப்ப நீ ஆக்ஷன்ல இறங்கி ஆகணும். ஓகே மருதாணி பாட்டி. ஓகே, கமான் கமான், ஆரம்பி. அப்படிதான் அப்படிதான், அதேதான் அதேதான். அது அம்மா அம்மா அம்மாடி, நீ நல்லா கத்து, அப்பதான் நானும் கத்துவேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இதா இதா இதா, இப்படிதான் கத்தணும். ஐயோ ஐயோ கடவுளே, இவ கீழே விழ போறாளே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அம்மாடி, வந்துட்டியா? மம்மி, அம்மாடி, ஐயோ அம்மாடி, ஐயோ அம்மாடி, அப்புறமா ஏய் நீ முதல்ல ஏறு. அப்பா மெதுவா. ஐயோ அபூர்வா, என் பொண்ணு. ஐயோ ஐயோ மம்மி. மம்மி, அபூர்வா. ஏய், சரி தான வருவான்னு சொன்ன. அபூர்வா, எந்திரிமா. மம்மி எப்படி வந்தாங்க? அபூர்வா. எல்லாரும் பாக்குறாங்க. உன் மம்மி கீழே விழுந்துட்டாங்கற ஷாக்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாதுமா. உன் மம்மிக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வா வா. ஓஹோ, என்ன காலி பண்றதுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டீங்களா? அதுல பாவம் அத்தை மாட்டிக்கிட்டாங்க. செத்தாத அத்த ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கட்டும். போ போய் பாரு. ஏய், பாரு அபூர்வா. என்ன இங்க பாருமா, அபூர்வா. மம்மி எழுந்திரு மம்மி. ஐயோ, முடிஞ்சு போச்சு மாப்பிள. இதோட இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு மாப்பிள. ஐயோ கடவுளே. மம்மி எழுந்திரு மம்மி. என்ன தள்ளி விட்டுட்டு ஹனிமூன்ல இருந்து தப்பிச்சுலாம் நினைச்சேன் நக்ஷு. சரி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலே மம்மி ஆக்சிடென்ட்டா தான் கீழே விழுந்தாங்க. சரி, அப்பவா ஹனிமூனுக்கு கிளம்பலாம். மம்மியா இந்த சிச்சுவேஷன்ல விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும்? பரவாயில்ல, அத்தைக்கு ஒன்னும் ஆகாது, நம்ம போலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நான் இப்பவே மாமா கால் பண்ணி நீங்க போட்ட ஸ்கெட்ச பத்தி, அத்தைக்கு இப்படி நடந்தத பத்தி நான் எல்லாத்தையும். இரு வேண்டாப்பா, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். பேபி நட்சத்திரா, சிச்சுவேஷனோட ஃபோர்ஸ புரிஞ்சுக்கிட்டு நீ தம்பியோட ஹனிமூன் போகிறத இனிமே யாராலையுமே தடுக்க முடியாதுமா. கிளம்புமா, கிளம்பு, ஹனிமூனுக்கு கிளம்பு. வேற வழியே இல்லடி தங்கம். என்னாச்சு பூமி? நீங்க எப்பவாவது யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? நான் என்ன விட அதிகமா என் அண்ணன் மேலதான் உயிரை வச்சிருந்தேன். உங்க அண்ணன் ரொம்ப மோசமானவர்னோ, பயங்கரமா லஞ்சம் வாங்குவாருன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மைதானா? ஏய் பூமி, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. என் அண்ணன் மாதிரி சின்சியர் எஸ்ஐ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்டே இல்ல. இப்ப எதுக்கு சார் கோவப்படுறீங்க? பின்ன என் அண்ணனை சொன்னா எனக்கு கோவம் வராதா? அப்ப ஏன் புருஷனை சொன்னா எனக்கு கோவம் வராதா சார்? நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிற நபர் சார் அவரு. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க? என்னது, உறவை பத்தி அவருக்கு தெரியாதா? சின்ன வயசுலயே அவங்க அப்பா விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவையும் தங்கச்சியும் அவர் தோல் மேல சுமந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற நல்ல மனுஷன் சார் அவரு. என்னோட அத்தை அவங்க அம்மாவுக்கு சக்காலத்தையா இருந்தாலும் அவங்களோட குழந்தைங்களையும் தான் சொந்த தங்கச்சி தம்பியா பாத்துக்கிறவர் சார் அவரு. அப்பா அம்மா வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும் சார் அவரோட மதிப்பு? நீங்க என்ன சொன்னீங்க? அவரு கள்ளா? உங்களுக்கு சரியா பார்க்கவே தெரியல சார். பார்த்தா உங்களுக்கு அவர்கிட்ட கடவுள் தான் தெரிவாரு. அம்மாவை தெய்வமா பாக்குற ஒரு நல்ல மனுஷன் தெரிவாரு.
எங்கடா உங்க மாமா? இன்னைக்கு காலி. என் கையில இன்னைக்கு மாட்டினாரு. போனா போகுது பாவன்னு நினைச்சிட்டு இருந்தா ஒரு பொண்ண, அதுவும் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம கவலையே படாம நடு ரோட்ல விட்டுட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு என் கையில மாட்டினாரு, தொலைஞ்சாரு. அக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா. என்ன நீ தடுக்க பாக்காதடா. ஐயோ மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன உண்மை தெரிஞ்சிருச்சுடா? அதான்க்கா, நான் உன் தம்பிதாங்கிற உண்மை மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சுக்கா. அப்பா, அவருக்கு எப்படிடா தெரிஞ்சது? அக்கா உன் போன் எங்கக்கா இருக்கு? ஐயோ, உன் மாமா கார்லயே போனை விட்டுட்டேன். அதுதான் விஷயம். நீ போனை கார்லயே வச்சிருக்க விஷயம் எனக்கு தெரியாதுல்ல. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு கால் பண்ணிருந்தேன். அத சொல்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்க உறவெல்லாம் சொல்ல வேண்டியது இருந்ததுக்கா. போனை எடுத்தது நீதான்னு நினைச்சு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்க்கா. நீ பேசாம அமைதியா இருந்ததுனால பக்கத்துல மாமா இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் மாமா தான் கேட்டாருன்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. மாமா உன்னை ரொம்ப அடிச்சாரா? ஆமாக்கா, நல்லா அடிச்சிட்டாரு. அக்கா மாமா வராரு. அப்படின்னா மாமா உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? இல்ல. சிவா, நீ கொஞ்சம் அந்த பக்கம் போ. உன் மாமா கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சரிக்கா. மாமா உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? அதான் இல்லன்னு சொல்றேன்ல. ஏய், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, நல்லா தலைமையில ஏறி உட்காந்துருவியே. அது மாமா, ஏதாவது நல்ல செய்தி சொன்னா ஸ்வீட் கொடுப்பாங்கல்ல. இப்போ என் கையில ஸ்வீட் இல்ல, அதனாலதான் ஒரு ஸ்வீட் கிஸ் கொடுத்தேன். ஏய், வடுங்க. நக்ஷு டார்லிங். ஐயோ நக்ஷு டார்லிங், ஏன் லேட் பண்ற? ரெடி ஆயிட்டு இருக்க. எவ்வளவு நேரமா ரெடி ஆவ? ரெடி ஆகுறதுனா ஆம்பளைங்கள மாதிரி பொம்பளைங்களும் பேண்ட் சட்டை போட்டுட்டு ரெடி ஆகுறது ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நீ வேணும்னே லேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. முதல்ல கதவை தர. ஐயோ, சாரி கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு.